வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. ஐஸ் வாட்டர் சாப்பிட்டு வந்து ஓகே. இன்னைக்கு சண்டே, எல்லாருக்கும் லீவு. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா, இந்த பேக்கெல்லாம் கிளம்பிட்டேன் பாருங்க. தம்பிக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு அவனை குளிப்பாட்டு நான் கிளம்பணும். எங்கன்னா எக்மோரில் இருக்கிற ஒரு மன வளர்ச்சி குன்றிய மகளிர் காப்பகம் இருக்குது. அங்கே இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு அன்னதானம் அண்டு மறுமா கேக் பண்ணியிருக்காங்க, 100 கேக் பண்ணியிருக்காங்க. அது போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு. இது என்னுடைய சிஸ்டர், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சிஸ்டர், எனக்கு காயத்ரி சிஸ்டர். அவங்க இன்றைக்கி அந்த அன்னதானத்தை பண்ண சொல்லி, எதுக்குன்னா அன்னதானம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சூரியோட பர்த்டே ஜூலை 31 வருது இல்லையா? அதை முன்னிட்டு இன்றைக்கி அவங்க பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். கூட பிறந்தவங்க இந்த காலத்தில் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. என் தம்பி பிறந்த நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அந்த மகளிர் மன வளர்ச்சி குன்றிய மகளிர் காப்பகத்தில் ஒரு அன்னதானம் பண்ணி கன்வென்ஷன் நடத்துகிற மாதிரி எனக்கு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி தந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாது. அவங்க பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டாங்க, அவங்க ஃபேஸ் கூட காமிக்க மாட்டாங்க. அந்த காயத்ரி சிஸ்டர், வாங்க சிஸ்டர், அந்த மாதிரி எல்லாம் நான் வரமாட்டேன்பா, அலற வச்சுருந்தேன். நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நேற்று. நல்லா வரமாட்டேன்பா, எங்கேயும் வரமாட்டேன்பா, நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு பப்ளிசிட்டிலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க காயத்ரி சிஸ்டர். இப்போது ஒரு நாள் நான் வாங்க சிஸ்டர்னு சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க நம்ம காயத்ரி சிஸ்டர். நம்ம வடிவேல் சேகர் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க மேரேஜுக்கு. நல்ல மனசு அவங்களுக்கு. அதாவது நல்ல மனசு உள்ளவங்க தான் 1000 சோதனைகள் கஷ்டங்கள் வரும். யார் கடவுளை அதிகம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகம் வரும். கடவுள் நம்பாதவன், ஊரை ஏற்கிறவன், ஏமாத்துறவன் நல்லா தான் இருப்பான், சூப்பராக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்கு போகிறவன் ஒரு 20 வயசில் வேலைக்கு போகிறவன் 60 வயசு வேலைக்கு போய் தான் இருப்பான். ஆனால் அந்த 20 வயசில் அந்த ஏமாற்றி ஏய்க்க கற்றுக்கிறவன் 40-50 வயசில் பெரிய பணக்காரன் ஆகிடும். அதானே உண்மை. உழைக்கிறவன் உழைச்சின்னு தான் இருக்கும். இதான் காலம். சரி, ஓகே. இப்போ நான் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு வீடியோ போடணும். ஓகேங்களா? கீழே தம்பிக்கிட்ட போகணும். முதல்ல அவனை ரெடி பண்ணிவிட்டு குளிப்பாட்டு நான் கிளம்பணும். கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி மாமியார் வீட்டில் கூழ் வர ஊற்றுறாங்க, அதுக்கும் போகணும். சரி வாங்க, கூழ் ஊற்றுறதையும் பார்க்கலாம். டைம் தான் பார்க்கலாம். இல்லாட்டி அதுக்குள்ளே கூழ் ஊற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன்.